வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் கொஸ்டின், அதாவது டெஸ்ட் நம்பர் 18ல குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்காக டிஸ்கஷன் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அதை பத்தி பார்த்துலாங்களா? How many oxygen atoms are present in the one molecule of ozone? சரிங்களா? ஓசோனில் உள்ள மூலக்கூறில் எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன? அப்போ இந்த ஓசோன் லேயர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதனுடைய குறியீடு O3 அப்படின்றது. அப்போ இதுக்குண்டான சரியான விடை என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏ 3 என்றதான் இதுக்குண்டான சரியான விடை. சரி, இந்த ஓசோன் which means ஓசோன் என்னதான் செய்யுது நமக்கு அப்படின்னா நிறைய பயன்பாடுகள் இருக்கு. அதுல முதற்கட்டமா நம்ம பார்த்தோம்னா ஓசோனை பத்தி இருந்ததுல நம்மள யூவி அல்ட்ரா வயலட் ரேல இருந்து நம்மள பாதுகாப்பது முதற்கட்டமா. இந்த யூவி ரேஸ் மனிதனுக்கு தோல் மேல பட்டுச்சுன்னா நிறைய தோல் சம்பந்தமான நோய்கள் இருந்து அதிகப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுல இருந்து நம்மள பாதுகாக்குது. சரி, இந்த ஓசோன் சிதைவு அப்படின்றத கண்டுபிடிக்கப்படுது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவங்க யார்? 2 நபர்கள் இருக்காங்க, மோலினா ரோலண்ட். இந்த 2 நபர்களால கண்டறியப்படுது ஓசோன் சிதைவு. சரி, இந்த ஓசோன் சிதைவு எதனால ஏற்படுது? அந்த லேயருடைய திக்னஸ் குறைவதுதான் ஓசோன் ஓட்டை, ஓசோன் லேயர் நம்ம சொல்றோம். எதனால ஏற்படுது? முதற்கட்டமா குளோரோ புளோரோ கார்பன் CFC ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து வெளியேற்றப்படுதுன்ற ஒரு தகவல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த குளோரோ இன்னும் நிறைய விதங்கள் இருக்கு, அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்போ குளோரோ புளோரோ கார்பனால அதிகமா பாதிக்கப்படுதுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து வேற இந்த ஓசோன் சிதைவு, சரிங்களா, இந்த நாள் எப்ப அனுசரிக்கப்படுது அப்படின்னா சர்வதேச ஓசோன் தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓசோன், தட் மீன்ஸ் சர்வதேச ஓசோன் தினம். சர்வதேச ஓசோன் தினமா என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 16 அன்னைக்குதான் இதை நம்ம சர்வதேச அளவுல ஒரு முக்கிய நாளா நம்ம அனுசரிக்கிறோம். சோ இதுக்குண்டான சரியான விடை அதுல என்ன ஆன்சர்ன்றதை நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம போலாம். சோ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது which of the following gases is used to prevent foods or chips from being oxidized? அதாவது உணவுகள் அல்லது சில்லுகள் என்றால் சிப்ஸ்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். சிப்ஸ் ஆக்சிஜனேற்றப்படுவதை தடுக்க பின்வரும் வாயுக்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? சோ இதுக்குண்டான சரியான விடை நைட்ரஜன். சோ இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனுமே மிகவும் முக்கியமானது. அப்ப 4 ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் இருக்கிற ஆப்ஷனை முதற்கட்டமா நம்ம பார்த்துடலாம். என்ன? நைட்ரஜன் முதல்ல. அப்போ நைட்ரஜன் என்ன, இத பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ தாவரங்கள்ல ஒரு முக்கிய ஊட்டச்சத்தா இது பயன்படுது. தாவரங்கள்ல முக்கிய ஊட்டச்சத்தா பயன்படுது. 2வது, வேற எதுக்கு சார் இது அதிக அளவுல பயன்படுது பார்க்கும் பொழுது எஃகு தயாரிப்புல அதிக அளவு பயன்படுது. எஃகு தயாரிப்பு. அதுக்கடுத்து டயர் நிரப்புறதுல, வாயுல டயர் நிரப்புறதுல பயன்படுது. அதுக்கடுத்து 4வதா உணவு பதப்படுத்துறதுல, உணவு கெடாம அல்ல ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. சோ நைட்ரஜனை பத்தின
தகவல் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஆக்சிஜனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்போ ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து அத்தியாவசியமான ஒரு வாயு, அதான் பிராணவாயு. அத்தியாவசிய வாயுன்னு நம்ம சொல்லலாம். இந்த அத்தியாவசிய வாயு நம்மளுடைய வளிமண்டலத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 21% காணப்படுது. வேற எதுக்கு சார் இது பயன்படுது? மருத்துவத்துறையிலும் அதேதான், பிராணவாயு. ஆழ்கடல் முத்து குளிப்பவர்களும் பயன்படுது, எரிதலுக்கு துணை புரியும், எக்ஸெட்ரா நம்ம சொல்லிட்டே போலாம். இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது வெல்டிங் தொழில்நுட்பத்துல. சரிங்களா? வெல்டிங்ல பற்ற வைப்பதற்கும் வெட்டுவதற்கும் இது அதிக அளவுல பயன்படுது. ஆக்சிஜனை பத்தின தகவல் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது முடிஞ்சாச்சு, இதுவும் முடிஞ்சாச்சு. இது ஆன்சரு. அதுக்கடுத்து குளோரினை நம்ம பார்த்துடலாம். அப்போ குளோரின் குளோரினை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? குளோரின்ன்றது என்ன? இது மஞ்சள் சற்று பச்சை கலர்ல சேர்ந்த ஒரு வாயுவாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு அதிகப்படியான நச்சுத்தன்மை கொண்டதுல இதுவும் ஒரு வகையில் இருக்கு. அப்ப இது எதுக்குதான் சார் பயன்படுது அப்படின்னா, நீர் சுத்திகரிப்பான், அதாவது டேங்கர் இதெல்லாம் போடுவாங்க, நீர் சுத்திகரிப்பானா பாக்டீரியாவை வந்து எதிர்க்கும் இந்த குளோரின். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இந்த குளோரின் சம்பந்தமா என்னென்னலாம் வேதிப்பொருட்கள் இருக்கோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, அதை உருவாக்குறது அதிகப்படியா இது யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஹைட்ரஜன். சரிங்களா? அப்போ ஹைட்ரஜனை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஹைட்ரஜன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதற்கட்டமா உரம் தயாரிக்கிறதுல அதிக அளவு இது பயன்படுது. இரண்டாவதா ஹைட்ரஜன் உரம் தயாரித்ததுல மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா கேக்குறான், ராக்கெட் பற்ற வைப்பான்ல எரிபொருளா பயன்படுது. அதாவது ராக்கெட் எரிபொருள். ராக்கெட்டுடைய எரிபொருளா பயன்படுது. சோ குளோரினை பத்தி நம்ம பார்த்தாச்சு, ஹைட்ரஜனை பத்தி நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த 4 ஆப்ஷனையுமே நம்ம 1 by 1 நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின், தீப்பெட்டிகள் டேஷ் மூலம் ஆனவை. மேட்ச் பாக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டேஷ். ஆப்ஷன் ஏ சல்பர், பி பாஸ்பரஸ், சி மெக்னீசியம், டி பொட்டாசியம். அப்போ இதை பத்தி நம்ம முதல்ல பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தீப்பெட்டி, அப்போ இந்த தீப்பெட்டி அப்படின்றது அதனுடைய பக்கவாட்டுல பாஸ்பரஸ் ஆனது. சரி, அப்ப பாஸ்பரஸ் போது பி என்ற ஆன்சர் கரெக்ட். அப்ப பாஸ்பரஸ்ல என்ன பாஸ்பரஸ்? இது சிவப்பு பாஸ்பரஸ். அப்ப கலர் அடிப்படையில மொத்தம் எத்தனை பாஸ்பரஸ் தான் சார் இருக்கு? பாஸ்பரஸ் கூட சேர்த்து நிறைய கலவைகள் இருக்கு. இந்த கலரை வச்சு ஐடென்டிபிகேஷன் பண்றது போல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு, அதாவது டெய்லி டே டு டே லைஃப்ல பயன்பாட்டுல பெரும்பாலும் காணப்படுறது மொத்தம் 3 இருக்கு. என்னென்ன? பாஸ்பரஸ். அப்போ சிவப்பு பாஸ்பரஸ், கருப்பு பாஸ்பரஸ், வெண்மை பாஸ்பரஸ், இல்ல வெள்ளை பாஸ்பரஸ், மாதிரி 2 விதமா சொல்லுவாங்க. சோ போத் ஆர் சேம். இந்த 3 விதமான பாஸ்பரஸ் இருக்கு. அதுல தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இது. அப்ப தீக்குச்சி என்ன? தீக்குச்சி அப்போ பொட்டாசியம் குளோரைடு,
பொட்டாசியம் குளோரைடு, ஆன்டிமனி ட்ரைசல்பைடு, ஆன்டிமனி ட்ரைசல்பைடு. என்ன சார் இது ரெண்டும் அப்படின்னு பார்க்கும்போது தீக்குச்சியின் தலைப்பகுதி. இப்போ தீக்குச்சியின் தலைப்பகுதியில என்ன இருக்கு, தீப்பெட்டியின் பக்கவாட்டுல என்ன இருக்குன்றத நம்ம முழுசா நம்ம பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் 4th क्वेश्चन நம்ம போலாம். 4th क्वेश्चन பார்த்துடலாங்களா? 4th क्वेश्चन பார்க்கலாம். என்ன 4th क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, வெள்ளை பாஸ்பரஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம பாஸ்பரஸ், கருப்பு பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ், வெண்மை பாஸ்பரஸ் இருக்கிறத முன்னர் வந்த அந்த வினாக்கள்லயே நம்ம பார்த்தோம். சோ அதை பத்தின கூடுதல் தகவலா இப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் ஸ்டோர்டு இன் டேஷ். வெள்ளை பாஸ்பரஸ் டேஷில் சேமிக்கப்படும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன். ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆல்கஹால், வாட்டர். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நீர், ஆல்கஹால். இந்த வெள்ளை பாஸ்பரஸ்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆன்சரை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்ப வெள்ளை பாஸ்பரஸ் பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ வெள்ளை பாஸ்பரஸ் வெள்ளை பாஸ்பரஸ் எப்படியாப்பட்டது, எங்க அதிக அளவு பயன்படுது? அப்போ முதற்கட்டமா இது சிறிதளவு நச்சுத்தன்மை கொண்டது. சிறிதளவு நச்சு. ஓகே. அதுக்கடுத்து எளிதில் தீப்பற்றும். இது ரொம்ப எளிதில். அப்போ எளிதில் இது தீப்பற்றும் வகையில் இருக்குது அப்படின்னா, இன்னொன்னு இத ஒருவேளை நான் டென்ஷன் ஆயிட்டுனா என்ன நானே கண்ட்ரோல் படுத்துறது கஷ்டம்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, அது போலதான் தீ பற்றி கொண்டால் அணைப்பது கடினம். சரிங்களா? தீ அணைக்கிறது கடினம். தீ அணைக்கிறது மிகவும் கடினம். இது எங்க பயன்படுது? ஓகே, எங்க இது பயன்படுது அப்படின்னா ராணுவத்துல. இந்த ராணுவ ஆயுதங்கள்ல இது பயன்படுது. ராணுவ ஆயுதத்துல இது பயன்படுது. சரி, இப்படி இது காற்றுடன் வினை புரிந்து டைரக்டா எதையுமே நான் பண்ணல சார், நான் அப்படிதான் வச்சிருந்தேன், அது திகுதிகுன்னு எரியுது, அவ்வளவு சீக்கிரத்துல அணைக்க முடியல அப்படின்ற ஒரு பண்பு கொண்டதுதான் இந்த வெள்ளை பாஸ்பரஸ். இத்தகைய வெள்ளை பாஸ்பரஸ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீர்ல கரைத்து, நீரில் கரைத்து, அதுக்கடுத்து நீரை வெப்பப்படுத்தி, வெப்பப்படுத்திய நீர்ல, சரிங்களா, நீரை வெப்பப்படுத்தி, அதுக்கடுத்து என்ன முறையில இத தூய்மை ஆக்குவாங்க அப்படின்னா ஆவியாக்குதல், இல்ல ஆவியாக்கல். அப்போ நீர்ல கரைத்துதான் இத என்ன பண்ணுவாங்க, சேமிப்பாங்க. அதுக்கடுத்து நீரை வெப்பப்படுத்தி ஆவியாக்கல் மூலமா அதை தூய்மைப்படுத்தும். சோ இப்ப சொல்லலாம், இந்த வெள்ளை பாஸ்பரஸ் எதுல சேமிக்கப்படுகிறது? நீர்ல சேமிக்கப்படுது. எங்க பயன்படுது, எப்படி, அதனுடைய பண்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ வெள்ளை பாஸ்பரஸ் டேஸில் சேமிக்கப்படுகிறது. என்னது ஆன்சர்? நீர். அந்த நீர் எங்க இருக்குது? ஆப்ஷன் சின்றதா இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். அப்போ 4th क्वेश्चन முடிஞ்சாச்சு. அடுத்து 5th क्वेश्चन நம்ம பார்க்கலாம். 5th क्वेश्चन 5வது கேள்வி என்ன கேக்குறாங்க பாத்துக்கலாங்களா? அப்போ which of the non metals அலோகம் is brighter? எந்த அலோகம் பிரகாசமானது? அப்போ எந்த அலோகம் பிரகாசமானதுன்னா அயோடின் என்றுதான். சரிங்களா? மிகவும் பிரகாசமானது அயோடின். அதே போல அலோகம்
நீர்நிலையில காணப்படும் இல்ல திரவ நிலையில் காணப்படும் அலோகம் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இந்த புரோமின் அப்படின்றது. சோ இது ஈஸியான கொஸ்டின். அதுக்கடுத்து ஆறாவது கேள்வி நம்ம பார்த்துடலாம். ஆறாவது என்ன? which of the following is a noble gas? இந்த நோபல் கேஸ்ன்றது எது? தட் மீன் மந்தவாயு. இன்னொரு மந்தவாயு எது? மந்தவாயு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹீலியம்ன்றதா இதுக்கு உண்டான சரியான விடையா பார்க்கப்படுது. அப்போ ஹீலியம்ன்றது என்ன? இது மிக குறைந்த அளவு தான் காணப்படும். அப்போ இதனுடைய அளவு ரொம்ப குறைந்த அளவு, அதிக செறிவிலோ காணப்படாது. அதே போல எதுவும் கூடவும் அவ்வளவு சீக்கிரத்துல ரியாக்ட் ஆகாது. தட் மீன் வினை புரியாது. அவ்வளவு சீக்கிரத்துல எளிதில் வினை புரியாது. இது. அதுக்கடுத்து வேற என்ன சார் இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது கொதிநிலை குறைவு. இதுல இருக்கிற மற்ற தனிமங்களை விட கொதிநிலை ரொம்ப குறைவு. அதே போல உருகு நிலையும் ரொம்ப குறைவு. உருகு நிலையும் மிகவும் குறைவு. இது எதுல சார் பயன்படுது சரிங்களா? பலூன் நிரப்ப. விளையாட்டு பலூன் கிடையாது, இந்த ஹீலியம் பலூன் நிரப்பப்பட்டு வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்கு. அப்போ வளிமண்டல ஆய்வுக்கு இது பயன்படுது. சோ இத்தகைய பண்புகளை கொண்டதுதான் இந்த ஹீலியம் என்ற இந்த கேஸ். அதுக்கடுத்து ஏழாவது கொஸ்டின், which of these gas is called stranger gas? அந்திய வாயு என்று அழைக்கப்படும் வாயு எது? அப்போ அந்திய வாயு அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜெனான நம்ம சொல்றோம். இதுக்குண்டான சரியான விடை ஜெனான். அப்போ ஜெனானு என்ன பண்ணுனா குறைந்த அளவுதான் காணப்படும். இதுவும் குறைந்த அளவே காணப்படும். அதுக்கடுத்து இதனுடைய வினை திறனும் அதிக அளவு, இது கூட வினை புரியாது இதுவும். அதுக்கடுத்து வேற என்ன சார் சொல்லலாம்? இந்த பேர் சார் அதெல்லாம் இருக்கட்டும், இது ஏன் அந்தியன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, ஏன் அப்படின்னா அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஜெனான் என்ற வார்த்தை, ஜெனான் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிரேக்கம். அந்த கிரேக்கத்துல ஜெனான், தட் மீன்ஸ் ஜெனான் அப்படின்ற பொருள் என்னன்னா ரெண்டு விதமா சொல்லப்படும். ஒண்ணு விசித்திரமானது, இன்னொன்னு வெளிநாட்டு வாயு. அல்லது அங்க புத்தகத்துல குஷன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அந்திய வாயு அப்படின்ற மீனிங்க கொண்டதா இது இருக்கு. சோ இததான் அந்திய வாயு என்று அழைக்கப்படுவது இது ஜெனான்னு நம்ம பார்க்கணும். சோ ஜெனான பத்தின தகவல் நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அதை பத்தி பாத்துடலாங்களா? அப்போ 8வது கொஸ்டின் பாத்துடலாம். Hardness of water can be removed by using டேஷ் பயன்படுத்துவதன் மூலம் நீரின் கடினத்தன்மையை நீக்கலாம். அப்போ நீரின் கடினத்தன்மைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். நீர் நார்மலா நீர் இருக்கு அப்படின்னா இந்த நீரினுடைய தன்மையை பொறுத்து. சார் தன்மைன்றீங்க, என்ன தன்மை அதை சொல்லுங்க. அந்த தன்மை என்னன்னா முதற்கட்டமா அதுல இருக்கிற தாது, which means minerals. ரெண்டாவதா உப்பு. இந்த ரெண்டுத்தின் தன்மையின் அடிப்படையில இது அதிக செறிவுல அதிக அளவு காணப்பட்டுச்சுன்னா அத
கடின நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் மீன்ஸ் ஹார்ட் வாட்டர் அப்படின்றோம். இதுவே இது குறைந்த அளவு காணப்பட்டுச்சுன்னா அத மென்னீர் நம்ம சொல்றோம். சரிங்க சார், என்ன கடின நீர்னா? கடின நீர் நம்ம நுரைக்கு பதிலாக ஸ்கம் என்ற ஒரு பதத்தை உருவாக்கும் நீர்ல. அப்போ கடின நீர்ல என்ன உருவாகும்? நுரைக்கு பதிலா, சரிங்களா, நுரைக்கு பதில் என்ன உருவாகும்? ஸ்கம். நுரை நல்லதல்ல, கரதான் நல்லது, விளம்பரம். சரியா? சோ அது போல நுரைக்கு பதிலா ஸ்கம் உருவாகும். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்காது, பபுள்ஸ் அதிகமா இருக்கிறது போல ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அவ்வளவுதான் ஸ்கம் என்ற ஒரு பெயர். இது நார்மலா நுரைய உருவாக்கும். இந்த நுரை குறைந்த அளவுல காணப்படுது அப்படின்னா துணி வெளுப்பான்ல அதிகப்படியான அந்த டிட்டர்ஜென்ட் போடும் பொழுது, இந்த துணி துவைக்கும் போதும் சில அந்த அழுக்கு போகிறதுல சிரமங்கள் ஏற்படும். இன்னும் நிறைய இருக்கு, கரைகள் போல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் ஏற்படுறது, உப்பு கரை பணியிலே அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. சோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அப்போ இதுதான் சரி, எனக்கு இந்த ஸ்கம் உருவாகிறதெல்லாம் தேவையில்லை, நார்மல் தண்ணி தான். இந்த கடின நீர்ல நம்ம குளிக்கும் போதும் பயன்படுத்தும் போதும் தோலுக்கு நிறைய உபாதைகள்ல இருந்து இன்னும் நிறைய சிக்கல்கள் ஏற்படும், முடி உதிர்தல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்போ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கடின நீரை மென்னீரா மாத்தணும், அதுதான் நல்லது. அப்ப மென்னீரா மாத்தணும்னா என்னென்னலாம் நம்ம செய்யணும்? முதற்கட்டமா நம்பர் 1, நீரை கொதிக்க வைத்தல். கொதிக்க வைத்தல். இரண்டாவது சலவை சோடாவை அதுல சேர்த்தல். சலவை சோடா. அதுக்கடுத்து மூணாவது வாழை வடிநீர் வடித்தல். சரிங்களா? அந்த மெத்தட் வாழை வடிநீர். இது போல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எதை மாத்துறதுக்கு? ஹார்ட் வாட்டர் கன்வெர்டட் டு சாஃப்ட் வாட்டர், கடின நீரை மென்னீராக மாற்றுதல். அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டேஷை பயன்படுத்துவதன் மூலம் நீரை கடினத்தன்மையை நீக்கலாம். அப்போ கொதிக்க வைத்தல் எங்கனா இருக்கா? இல்ல. சலவை சோடா எங்கனா இருக்கா? இருக்கு. வாழை வடிநீர் சேர்க்கிறது எங்கனா இருக்கா? இல்ல. அப்போ இது ஆப்ஷன்ல கொடுத்த ஆன்சரா இருக்கு. அப்போ சரியான விடை என்னது? வாஷிங் சோடாவை சேர்ப்பதன் மூலமாக கடின நீரை மென்னீராக மாற்றலாம். சோ இந்த கொஸ்டின்ல கடின நீர்னா என்ன, மென்னீர்னா என்னன்றத நம்ம முழுமையா நம்ம பார்த்தாச்சு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். 9th என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? Which of the following statements about carbon is correct? கார்பனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம், கார்பன் இயற்கையில் ஒரு உலோக போலி. உலோக போலினா என்னது? உலோகங்களின் பண்புகளும் அலோகங்களின் பண்புகளும் பெற்றிருந்தாதான் அது உலோக போலின்னு சொல்றோம். சரிங்களா? உலோக போலிக்கு சிலிக்கான் சொல்லலாம், போரான் சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னும் நிறைய இருக்கு, 6 வகையான பொருட்கள் இருக்கு. சரிங்களா? இன்னும் சொல்லிட்டே போலாம். அப்போ கம்பல்சரி இது வராது. ரெண்டாவது, கார்பன் ஒரு மந்தவாயு. மந்தவாயுக்கும் கார்பனுக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுவும் வராது. சரிங்களா? நோபல் கேஸ் வராது, மெட்டலாய்ட்ஸ் வராது. அதுக்கடுத்து கார்பன் இயற்கையில் ஒரு அலோகம். ஆமா, கார்பன் இஸ் அன் நான் மெட்டல் இன் நேச்சர். கரெக்ட். கார்பன் இயற்கையில் ஒரு உலோகம். உலோகம் வராது, அலோகம். சரிங்களா? அப்போ இந்த உலோகம் தனிமங்களை பார்க்கும் பொழுது 3 வகையா நம்ம பிரிப்போம். சரிங்களா? அப்போ தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் பாயில். இந்த ராபர்ட் பாயில் தான் என்ன வார்த்தை? எலமெண்ட், தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கடுத்து அது மட்டும் அவர் சொல்லல, அது இல்லாம வெற்றிடம் என்ற அந்த ஒரு கருத்தை முதல்ல சொன்னதும் இவர் தான். இந்த தனிமங்கள் 3 வகைப்படுது. அந்த 3 வகை தான் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் போது,
உலோகம், அதுக்கடுத்து அலோகம், அதுக்கடுத்து உலோக போலி. சரிங்களா? இந்த 3 வகையா பிரிக்கப்படுது. தட் மீன்ஸ் மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். இதுல நான் மெட்டல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்பன் இயற்கையிலே ஒரு வகையான அலோகம். தனிமங்களின் வகைப்பாடு கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ல இது நேச்சுரலாவே ஒரு நான் மெட்டல். அதுக்கடுத்து 10வது கேள்வியை நம்ம பார்த்துடலாம். என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது the oxygen molecules contains dash. ஆக்சிஜன் மூலக்கூறு டேஷ் கொண்டுள்ளது. சரிங்களா? அப்போ என்ன 3 சகப்பிணைப்பா, இரட்டை சகப்பிணைப்பா, இல்ல சகப்பிணைப்பா, சரிங்களா, எலக்ட்ரோ டைனமிக் பிணைப்பா சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. அத பத்தி பாத்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன். அப்போ O2 ஆமா தானே? அப்போ O அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? மொத்தம் 6, 2 2 இங்க 2 அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கடுத்து ஆக்சிஜன் 2 2 2 நம்ம பிரிக்கும் போது இந்த இடத்துல இது 2 வகையானது, இதுவும் 2. அப்ப 2 2 பாதி பாதி கொடுத்து சக பிணைப்பு. அதுவும் எப்படியாப்பட்ட சகப்பிணைப்பு? இரட்டை, டபுள் டபுளா இருக்கு. அப்ப இரட்டை சகப்பிணைப்பு என்பதுதான் உண்மையாகுது. அப்போ டபுள் கோவலண்ட் பாண்ட், இரட்டை சகப்பிணைப்பு என்பதுதான் இதுக்கு ஆக்சிஜனுக்கு பொருந்தக்கூடியதா அமையும். அப்போ ஆக்சிஜன் என்பது இரட்டை சகப்பிணைப்பு கொண்டது. இது எளிமையா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து 11வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 11th. இந்த 11th கொஸ்டின்ல வாட் இஸ் ட்ரை ஐஸ்? உலர் பனி என்றால் என்ன? அத பத்தி பார்த்துடலாங்களா? அப்போ உலர் பனி, உலர் பனிக்கட்டி அப்படின்றது என்னன்னா, நம்ம பிராணவாயு ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு வெளியே விடுறோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு அல்லது தாவரங்கள் சுவாசிக்கும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லலாம். அப்போ இது இந்த CO2 இந்த கார்பன் டை ஆக்சைட -57 டிகிரி செல்சியஸுக்கு, அதாவது 57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உலர் பனிக்கட்டி. இந்த உலர் பனிக்கட்டி தான் ஆங்கிலத்துல ட்ரை ஐஸ்ன்னு சொல்றாங்க. இது எதுக்கு பயன்படுது? இறைச்சிகளை பதப்படுத்துவதற்கு பயன்படுது. குளிர்பானங்கள்லயும் அதிக அளவு பயன்படுது. சோ ஆன்சர் என்ன கேக்குறாங்க? உலர் பனிக்கட்டி என்றால் என்ன? சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, which means திட கார்பன் டை ஆக்சைடு என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாம். 12th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 12th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம அனலைஸ் பண்ணிடலாங்களா? என்ன கொஸ்டின் இருக்கு? நேம் ஆஃப் த சோடியம் compound which used to permanently remove the hardness of water. நீரின் கடினத்தன்மையை எது நீக்கும்? சோ தமிழ்ல இருக்கிற கொஸ்டின் பார்த்தலாம். நீரின் கடினத்தன்மையை நிரந்தரமாக நீக்க பயன்படும் சோடியம் கலவையின் பெயரை குறிப்பிடுக. சோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்றத முதற்கட்டமா நம்ம பார்த்துடலாம். சோடியம் கார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட்ட என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சலவை சோடா. இதுக்கு பேரு சலவை சோடான்னு சொல்லுவாங்க. இன்னொரு என்ன பேர் அப்படின்னா pH மாற்றி பண்ணுவாங்க. இந்த சலவை சோடா தான் நீரின் கடினத்தன்மையை மென்னீராக மாற்றுவதற்கு அதிக அளவுல துணை புரியுது. கடினத்தன்மைன்னு என்ன, மென்தன்மைனா என்னன்றத நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம பார்த்துட்டோம். சோ அதை பத்தின ஒரு புரிதல் கம்பல்சரி இருக்கு நமக்கு. அப்ப சலவை சோடாவா pH மாற்றியா இருக்குது. கண்ணாடி உற்பத்தியில இது முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அப்போ என்ன உற்பத்தி? கண்ணாடி. கண்ணாடி உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்குது. சோ இதுக்குண்டான ஆன்சரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம பார்க்கணும். சோடியம் ஹைட்ராக்சைட என்னன்னு சொல்லுவாங்க
அப்படின்னா காஸ்டிக் சோடான்னு. காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா எதுக்கு பயன்படுது அப்படின்னா வடிகால் சுத்தம் செய்யும் அமைப்புகள்ல இது பயன்படுது. அப்போ இதனுடைய பயன்பாடுகளை நம்ம பார்த்தாச்சு. அப்போ வடிகால் சுத்தத்துல இது முக்கிய பங்கு வகிக்குது. எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? காஸ்டிக் சோடான்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து சோடியம் குளோரைடை நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன சார்? சோடியம் குளோரைடு NaCl. இந்த சோடியம் குளோரைடு தனித்த நிலையில என்னென்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்களா? சோ இங்க பார்த்துடலாம். அப்போ சோடியம் Na. சோடியம் குளோரைடு என்பது இரண்டாக சேர்க்கப்பட்ட சேர்மம். சோடியமும் குளோரினும் சேர்ந்தது. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்போ சோடியம தனித்த நிலையில இருந்தா நீருடன் வினை புரியும் அறை வெப்ப நிலையில. சரிங்களா? அப்போ இது நீருடன் வினை புரிந்து என்ன இருக்கும் அப்படின்னா எரியும் தன்மை கொண்டது. எரியும் தன்மை. அப்போ தனித்த நிலையில நீருடன் வினை புரிந்தா இது எரியும் தன்மை. அப்படியே வெடிச்சு சிதறது போல எரியும். ஓகே. அதையடுத்து எண்ணெய் முடிஞ்சாச்சு. குளோரின் தனியா தனியா பிரிக்கும் போது குளோரைடு வராது, குளோரின். இந்த குளோரின் என்ன சார் பண்ணும் தனித்த நிலையில அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது மஞ்சள் நிற வாயு. மஞ்சள் நிற வாயு. ஓகே சார். மஞ்சள் நிற வாயு என்பது முடிஞ்சது. அது எப்படியாப்பட்ட வாயு அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நச்சுத்தன்மை கொண்டது. சரிங்களா? அப்போ கம்பல்சரி அது நச்சுத்தன்மை கொண்டது. சோ இத பத்தி நம்ம பார்த்தாச்சு. சோடியம் குளோரைடு ஓவர். அதுக்கடுத்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இந்த சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்ட என்னன்னு சொல்லுவோம்? அப்போ இததான் சோடியம் பைகார்பனேட்னு சொல்றாங்க. சோடியம் பைகார்பனேட். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? சோடியம் பைகார்பனேட். சரி. சோடியம் பைகார்பனேட்னு சொல்றது என்ன சொல்றாங்க? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா? எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றது போல என்னன்னா இத பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். தீயணைப்பு வாகனங்கள்ல தீயணைக்கும் பொருட்டு இது அதிக அளவுல பயன்படுது. அது மட்டும் பேக்கிங்ல அதன் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ அதுல அதிகப்படியான இது பங்கு வகிக்குது. சோ 4 விதமான ஆப்ஷனையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்குண்டான சரியான விடையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம போகலாம். நெக்ஸ்ட் 13வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? என்ன கேட்டிருக்காங்க படிச்சிடலாம். கிளஸ்டர் ஆஃப் பாரிஸ் இஸ் நாட் யூஸ்ட். பாரிஸ் சாந்து டேஷாக பயன்படுத்தப்படவில்லை. முதல்ல பாரிஸ் சாந்துனா என்னன்னு தெரியணும். அப்புறமா தான் அது எங்கெங்க பயன்படுத்தல என்றதனுடைய தெளிவான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். சரிங்களா? பாரிஸ் சாந்துனா சாந்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாம் தேவை வேண்டாம். பாரிஸ் சாந்துனா என்னன்றதை பார்த்துடலாங்களா? சரி வாங்க. பாரிஸ் சாந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ஜிப்சத்தை நம்ம பார்க்கணும். ஜிப்சம். ஜிப்சத்தை பார்த்தாதான் பாரிஸ் சாந்து புரியும். என்ன சார் ஜிப்சம்னா என்ன? அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2. that means என்னது? கால்சியம் கார்பனேட். கால்சியம் சல்பேட். சாரி கார்பேட் சொல்லிட்டேன். கால்சியம் சல்பேட். இது கால்சியம், இது சல்பேட் SO4. 2 வந்தா என்ன சொல்லுவோம்? 1 வந்தா மோனோ, 2 வந்தா டை, 3 வந்தா ட்ரை. தெரியும் இல்லையா? அப்ப என்னது? 2 டை. H2O என்னது? ஹைட்ரேட். அப்போ அதனுடைய பெயர் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஜிப்சம்னா என்ன, ஜிப்சம் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, அதனுடைய அறிவியல் பெயர் என்ன நம்ம தெரிஞ்சாச்சு. சரி ஓகே. இந்த ஜிப்சம் எதுக்கெல்லாம் பயன்படுது? இது எப்படியாப்பட்டது அப்படின்னா வெள்ளையானது. வெள்ளை
அல்லது சாம்பல் நிறம் கொண்டது. வெள்ளை அல்லது சாம்பல் நிறம் கொண்டது. இது எதுக்கெல்லாம் பயன்படுது? தாவரங்கள்ல உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்ப தாவரங்கள்ல எது தயாரிக்க பயன்படுது? உரம் தயாரிக்க பயன்படுது. அதுக்கடுத்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. சிமெண்ட். அப்ப சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு என்ன சார் இது என்ன சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, சிமெண்ட் தயாரித்துல 3 விதமான வகைப்பாடுகள் இருக்கு. அந்த 3 விதமான வகைப்பாடுகள்ல களிமண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுண்ணாம்பு, சரிங்களா, சுண்ணாம்பு, அதுக்கடுத்து ஜிப்சம். சரி, ஓகே. இந்த ஜிப்சம் என்ன செய்யுது சிமெண்ட்ல அப்படின்னா, கெட்டிப்படுத்துதலை உடனடியா டக்குன்னு கெட்டி ஆயிடும் இல்லையா, அதை தாமதப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப ஜிப்சத்தை பத்தி நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா. சரி, இந்த ஜிப்சம், இந்த சிமெண்ட கண்டுபிடிச்சவர் யாருன்னு கூட கொஸ்டின் நம்ம எல்லாம், ஜோசப் ஆஸ்பிரிடின். ஜோசப் ஆஸ்பிரிடின் அவர்தான் அந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். சரி, ஓகே. ஜிப்சத்தை பத்தி தெரிஞ்சீங்கன்னா பாரிஸ் அந்த தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்களே சார், அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா, என்னன்னா இந்த ஜிப்சம் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்சத்தை வெப்பப்படுத்தி பகுதி அளவு நீர் வெளியேறிச்சுன்னா அதுக்கடுத்து கிடைக்கும் ஒரு பொருள் தான் இந்த பாரிஸ் சாந்து. அப்போ அதை வெப்பப்படுத்தும் போது பகுதி அளவு நீர் வெளியேறுது. அப்போ CaSO4 இந்த 2H2O அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 2H2Oன்றது ஆஃபா மாறிடும். அப்போ ஆஃப் H2O, அப்போ கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்ன்றதுதான் இந்த பாரிஸ் சாந்து சொல்றாங்க. இந்த பாரிஸ் சாந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுது? எலும்பு முறிவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கட்டிட தொழில், அந்த கட்டமைப்புல கட்டுமான துறையில முக்கியமான பங்களிப்பா இருக்கு. அதுக்கடுத்து சாக்பீஸ் தயாரிக்கிறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்டாச்சு, சிலை வார்ப்பதுல முக்கிய பயன்பாடா இருக்கு. இத்தகைய எல்லா பயன்பாடுகளும் கொண்டதுதான் பாரிஸ் சாந்து. அப்ப பாரிஸ் சாந்து எதா பயன்படல? பொம்மை ஸ்டாச்சு தயாரிக்கிறதுல பயன்படுது, நான் சொல்லிட்டேன். அப்ப இதுவும் சரியான விடை. கட்டிடத்துவ பொருளாக பயன்படுது. எலும்புகள் அதுலயும் பயன்படுது. உணவு சமைப்பதற்கும் பாரிஸ் சாந்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ அதுல பயன்படல. அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? ஆப்ஷன் டின்றதா இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? சரிங்க சார், ஜிப்சம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது பாரிஸ் சாந்து பார்த்துட்டோம். ஜிப்சம் மாதிரி எப்சம் ஒண்ணு இருக்கு சார், அதையும் பார்த்துட்டா முழுசா ஆயிடும் அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டுலாம். சரிங்களா? கூடுதல் தகவலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்சம், எப்சம்னா என்ன? எப்சம்ன்றது என்னன்னா அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பேரு மட்டும் ஜஸ்ட் அதையாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப கவனிங்க, இந்த எப்சம் கால்சியம் சல்பேட்டுக்கு பதிலு மெக்னீசிய சல்பேட் வரும். சரிங்களா? ஹெப்டா 7H2O, இதுதான் அது மெக்னீசியம் சல்பேட் பேரு. மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டா. சரிங்களா? ஹெப்டா ஹைட்ரேட். சரிங்களா? ஹெப்டா ஹைட்ரேட், இதுதான் எப்சம்னு சொல்றாங்க. இந்த எப்சம் எதுக்கெல்லாம் பயன்படுது? நரம்பு மற்றும் மனதை அமைதிப்படுத்தியாகவும் பயன்படுது. தோல் சம்பந்தப்பட்ட களிம்பு பொருள்ல பயன்படுது. சரிங்களா? இது எல்லாத்துலயும் மருத்துவத்துறையில அதிக பயன்பாட்டு கொண்டதுதான் இந்த எப்சம்ன்றது. சோ இதுக்குண்டான மொத்த கூடுதல் தகவலையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாங்களா? சோ 15வது கேள்விக்கு நம்ம போயிடலாங்களா? 15வது என்ன கேள்வியை பார்த்துடலாம். The molecular formula of the quicklime. The quicklime is dash. சுட்ட சுண்ணாம்பு மூலக்கூறு வாய்ப்பாடு எது? சுட்ட சுண்ணாம்பு எதுக்கு பயன்படுது? இப்பதான் நம்ம பார்த்தோம். சிமெண்ட் தயாரிக்கிறதுல களிமண் ஒரு புறம், இடையில சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு என்ன சுண்ணாம்பு? சுட்ட சுண்ணாம்பு.
ரெண்டாவதா கடைசியா இருக்கிறது அது ஜிப்சம். அதை பத்தி நம்ம பார்த்தோம். சோ சுட்ட சுண்ணாம்பு பத்தின ஒரு சின்ன ஒரு புரிதல் ஒரு ரீகாலுக்காக. அது சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு. அப்போ சுட்ட சுண்ணாம்பினுடைய வாய்ப்பாடு என்னது? கால்சியம் ஆக்சைடு. ஆக்சைடு சரி, கால்சியம் ஆக்சைடு. சரிங்களா? அப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போதுதான் இது வந்து கிடைக்குது. அப்போ அதை வெப்பப்படுத்தும் போதுதான் கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எது எதுலாம் பயன்படுது முக்கியத்துவமா? இந்த சுட்ட சுண்ணாம்பு, சிமெண்ட், இரண்டாவதா காகிதம், எஃகு. இந்த தயாரிப்புகள் எல்லாத்துலயுமே இது எல்லாமே பயன்படும். சரிங்களா? அப்போ இது எல்லா தயாரிப்புகளும் கால்சியம் ஆக்சைடு கம்பல்சரி இருக்கும். இது மட்டும் இல்லாம பூச்சிக்கொல்லி, நீர் சுத்திகரிப்பு. சரிங்களா? இது ரெண்டுத்துலயுமே பூச்சிக்கொல்லி, சரிங்களா, அதுக்கடுத்து சுத்திகரிப்பு. இது ரெண்டு இதுலயும் அதிகப்படியா இந்த கால்சியம் ஆக்சைடுன்றது மிகப்பெரிய ஒரு பயன்பாடா இருக்கு. சோ இந்த 15th கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம இந்த 14th கொஸ்டினை தெளிவா நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து 15th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். சோ 15th கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, when silver bromide is kept in sunlight, சில்வர் புரோமைடை சூரிய ஒளியில் வைக்கும் போது டேஷ். சரிங்களா? என்ன உருவாகும் அது? அதை பத்தி நம்ம பார்க்கலாங்களா? அப்போ இத சூரிய ஒளியில வைக்கும் போது ஆக்சுவலா என்ன உருவாகும் அப்படின்னா புரோமின் வாயு உருவாகும். புரோமின் வாயு ஆன்சர். அப்போ என்ன நிறத்துல மாறும்? அப்போ வெண்மையிலிருந்து சாம்பல் நிறத்துக்கு மாறும். அத வெண்மைன்னு சொல்லலாம் அல்லது சில்வர் நிறம்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ சில்வர் ஆர் வெண்மை அந்த நிறத்துல இருந்து சாம்பல் நிறத்துக்கு இது மாற்றம் அடையதா இருக்கும். சரி சார், இந்த சில்வர் புரோமைடு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இது ஒளி உணர்திறன் அதிகமா பெற்றிருக்கும். என்ன திறன் அதிகமா பெற்றிருக்குது? ஒளி உணரும் திறன். இது அதிகமா பெற்றதால இது ஒளிப்படத்துறை, போட்டோ இண்டஸ்ட்ரியல், அது எதுல இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒளிப்பட கருவியில கூட அதிகமா பயன்படும். மருத்துவத்துறையில அதிக அளவு பயன்படுது. அது மட்டும் இல்லாம மருத்துவத்துறை, ஒளிப்படத்துறை இது மாதிரி எல்லாத்துலயும் பயன்படும். பிளஸ் கதிரியக்கம், இது மூணுத்திலுமே இந்த சில்வர் புரோமைடுன்றது அதிக அளவுல இருக்கும். இத சூரிய ஒளியில வைக்கும் போது சில்வர் அல்லது வெள்ளை நிறத்திலிருந்து என்ன நிறத்துக்கு மாறும்? சாம்பல் நிறத்துக்கு மாறி புரோமின் என்ற வாயுவை வெளியேற்றும். சோ இதுக்குண்டான சரியான விடை என்னது? புரோமின் வாயுவை உருவாக்கும் என்பதுதான் இதுக்குண்டான சரியான விடையை நம்ம பார்க்கிறோம். சோ 16th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த அயன் 3 ஆக்சைடு டேஷ் இஸ் இரும்பு. அது 3, அது 3 இது. ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு. சரிங்களா? 3 அணுக்கள் அப்படின்ற பொருள் குறிக்கிறது. அதனுடைய தன்மை டேஷ். அப்ப இதுக்கு கண்ண முடின்னு இதுதான் ஆன்சர் நம்ம போட்டுடலாம். அந்த 3 ஃபெரஸ் ஆக்சைடு, அந்த 3ன்றதா அந்த மூலக்கூறு வாய்ப்பாடோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்ப இதுக்குண்டான சரியான விடை என்னது? ஆப்ஷன் பின்றதான். சரிங்களா? இதை தொடர்ந்து 17வது கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 17வது கொஸ்டின், the chemical name of the blue vitriol is dash. நீல விட்ரியாஸ் வேதியியலின் பெயர். இந்த நீல விட்ரியாஸ் அப்படின்றது என்னன்னா, எதிலிருந்து இது பெறப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, காப்பர் சல்பேட், பெண்டாஹைட்ரேட்,
அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ளூ விட்ரியாஸ், நீல விட்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதனுடைய கலவைன்னு ஒரு வகையா இருக்குதுன்னா காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட்டின் ஒரு வகையான கலவையை தான் நம்ம அப்படி சொல்றோம். ஒரு வகையான கலவை. சரி, இது எதுக்கெல்லாம் பயன்படுது? இந்த நீல விட்ரியாஸ் அல்லது ப்ளூ விட்ரியாஸ் அப்படின்றது மொத்தம் 3 வகைகளா இது பயன்படுது. முதற்கட்டமா விவசாயத்துல என்ன பயன்படுது? விவசாயத்துல என்ன பயன்படுது? ரெண்டாவதா மருத்துவத்துறையில, மருத்துவத்திலையும் இது பயன்படுது, தொழிற்சாலையிலையும் இது அதிகமா பயன்படுது. சரிங்களா? அப்ப அதை பத்தி பார்க்கலாம். இதுல பூச்சி விரட்டியா பயன்படுது. பூச்சி விரட்டியா இந்த நீல விட்ரியாஸ் அதிக அளவு பயன்படுது. அதடுத்து மருத்துவத்துல இதுலெல்லாம் பயன்படுது? கிருமி நாசினி. சரிங்களா? கிருமி நாசினி, தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சையில அதிக அளவு பயன்படுது. அதுக்கடுத்து இதுல எஃகு, பட்டு, காகிதம் இது போன்ற அனைத்துலயுமே இந்த ப்ளூ விட்ரியாஸ் அதிக பங்களிப்பை கொண்டதா நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்போ 17th கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து 18th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். 18th கொஸ்டின் அது காயின் ஆஃப் ₹1 and 2 are made of dash. ரூபாய் நாணயங்கள் 1 மற்றும் 2 ஆகியவை டேஷ் மூலம் உருவாக்கப்படுகிறது. ரூபாய் நாணயங்கள்னாலே பேசிக்கா துருப்பிடிக்க கூடாது. அப்ப துருப்பிடிப்பது என்பது என்ன வகையான ஒரு வினை? ஆக்சிஜன் ஏற்ற வினை நம்ம பாக்குறோம். வெறும்பு துருப்பிடித்தல் என்பது ஆக்சிஜன் ஏற்ற வினை. அதே போல காய்கறிகள் நிறம் மாறுதல். இப்போ நம்ம ஆப்பிளை கட் பண்ணி வச்சாலும் சரி, அதே போல ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சாலும் சரி, அது ஒரு லைட்டா ப்ரௌனிஷா மாறும். இதுவும் ஒரு வகையான ஆக்சிஜன் ஏற்ற வினைகள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு சுற்றுப்புற அந்த காற்றுகளுடன் எவ்வித ஆக்சிஜன் ஏற்றத்துக்கும் உட்படக்கூடாது. அப்படி உட்பட்டுச்சுன்னா அது ஏதோ ஒரு வகையில சிதைவோ அல்லது நிறம் மாற்றத்துக்கோ கம்பல்சரி உட்படும். இது இல்லாம இருக்கும். அப்படிதான் நாணயத்தை ரெடி பண்ணுவாங்க. சோ அதை பத்தி பாத்துடலாங்களா? அப்போ முதற்கட்டமா வெள்ளி ஆக்சிஜனுடன் வினை புரிந்து கருப்பு கலர்ல மாறிடும். அப்படி மாறிட்டா அது என்ன ரூபாய்ன்னு தெளிவா தெரியாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது வராது. அதே போல பித்தளையும் அந்த பாதிப்பை ஏற்படும், ஆக்சிஜனேற்ற வினையில ஏற்படும். அதுக்கடுத்து செம்பு, சரிங்களா, அதுவும் என்ன ஆகும்? ஒரு மாதிரி பச்சை நிற ஒரு படிவு ஏற்படும். சரிங்களா? ஆனா இந்த துருப்பிடிக்காத எஃகு மட்டும்தான் எவ்விதமான வினையும், அதாவது கரிம கனிம 2 விதமான அமிலங்களாலையும் சுற்றுப்புறத்தாலையும் எத்தகைய வினையும் புரிவதல் என்பது ஒரு கடினமான ஒரு நிகழ்வு. புரியாதனே கூட சொல்லலாம். அப்போ இதுக்கு உண்டான சரியான விடையை நம்ம எதை சொல்லலாம்? இந்த ஃபெரிடிக் துருப்பிடிக்காத எஃகு என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ 18th கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து 19th கொஸ்டின் நம்ம பார்த்துடலாங்களா? 19th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Who discovered stainless steel? சரிங்களா? துருப்பிடிக்காத எஃக யார் கண்டுபிடிச்சாங்க? சோ அதுக்கு உண்டான சரியான விடை, சரிங்களா, ஹாரி பியர்லி அப்படின்ற அறிஞர் தான் இந்த துருப்பிடிக்காத எஃக கண்டுபிடிச்சாங்க. துருப்பிடிக்காத எஃகுல இருக்கிற மெக்கானிசத்தை நம்ம பார்த்துடலாங்களா? ஈஸி தான். அப்போ துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னா இந்த எஃகு இல்ல துருப்பிடிக்காத இரும்புன்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, துருப்பிடிக்காத எஃகு, துருப்பிடிக்காத எஃகு. இந்த துருப்பிடிக்காத எஃகு நம்ம செய்யணும்னா இரும்பு கூட சில பொருட்களை சேர்க்கிறாங்க. அப்போ இரும்பு கூட என்னென்ன பொருளை சேர்த்தா துருப்பிடிக்காத எஃகு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பார்த்துடலாம். அப்ப இரும்பு கூட குரோமியம், அதுக்கடுத்து நிக்கல், இத சேர்க்கிறது மூலமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவ்வளவு சதவீதம் சார் குரோமியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 15% 20% குரோமியத்தை ஆட் பண்ணணும். இரண்டாவதா நிக்கல் 8% 10% இத ஆட் பண்ணணும். எது கூட ஆட் பண்ணணும்? இரும்பு கூட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும் பொழுது கம்பல்சரி என்ன ஏற்படும்? இந்த துருப்பிடிக்காத எக்குன்றது கிடைக்கும். அப்ப இந்த துருப்பிடிக்காத எக்கு ஓகே இல்ல சார், என்கிட்ட இரும்பு இருக்குது, அது மேல துருப்பிடிக்க கூடாது, அப்ப நான் என்ன செய்யணும்? சரிங்களா? அப்போ இத இரும்பின் மீது, இதுவும் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இரும்பின் மீது சரிங்களா துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு குரோமியம் அல்லது துத்தநாகம், இத ஜிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர் ஜிங்க். இத இந்த உலோக கலவைய மில்லிய படலமா இரும்பின் மேல இந்த கோட்டிங் கொடுக்கறதுனால இரும்பு துருப்பிடிக்காது. இந்த கோட்டிங் கொடுக்கறதுடைய பெயர் என்னன்னா தமிழ்ல நாகமுலாம் பூசுதல்னு சொல்லுவாங்க. ஜிங்க பூசும் போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து பூசுனா அது பேரு கால்வானிசேஷன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே அதேதான். அப்போ கால்வானிசேஷன் சொல்லுவாங்க. கால்வானிசேஷன் என்பது என்னது? இரும்பினை துருப்பிடிக்காமல் தவிர்ப்பதற்காக குரோமியத்தையோ அல்லது ஜிங்கையோ ஒரு மெல்லிய படலமாக பூசும் நிகழ்வின் பெயர் கால்வானிசேஷன். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து ஃபைனல் கொஸ்டின் என்ன இருக்கு? 20th கொஸ்டின். When iron is mixed with dash and dash, then we get stainless steel. இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்தோம். என்னத்த சொன்ன? இரும்பு கூட. சரிங்களா? எதை சேர்க்கறதன் மூலமா துருப்பிடிக்காத அந்த எக்கை பெற முடியும்? என்ன சொன்ன? குரோமியம் 15% 20%, நிக்கல் எத்தனை சதவீதம்? 8% 10% சேர்க்கப்படும் பொழுது கம்பல்சரி நமக்கு துருப்பிடிக்காத எஃகு கிடைக்கும். சோ துருப்பிடிக்காத எஃகு. அப்ப இதுக்கு உண்டான சரியான விடை என்ன கிடைச்சிரும்? துருப்பிடிக்காத எஃகுனா எதை சேர்க்கணும்? நிக்கல், குரோமியம். எங்க இருக்கு? முதல் ஆப்ஷன்ல இருக்கு, நிக்கல், குரோமியம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.